ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நம்மளுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? யாக்கோப்பு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை இங்க யாக்கோபு சொல்லுகிறாரு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நிறைய பேருக்கு நாம் உயர்ந்த நிலையில வரணும்னு ஆசை, நாம் உயர்த்தப்படணும்னு ஆசை, மற்றவர்களுக்கு முன்னாடி கனப்படுத்தப்படணும்னு ஆசை. நல்லது தான், அது தவறு கிடையாது. ஆனால் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் உயர்த்தப்பட வேண்டுமென்னா முதலாவது கர்த்தருக்கு முன்னாடி நான் தாழ்த்தணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையாக இருக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, சில கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் மனுஷர்களுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்கன்னா தாழ்மையாக இருக்க மாட்டாங்க. தன்னுடைய மேட்டுமையில் பெருமையில் காணப்படுவாங்க. இன்றைக்கி ஆவியை நமக்கு கொடுக்குற ஆலோசனை, நம்ம தாழ்மைப்படணும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகள் வேதத்தில் அநேக சத்தியங்களை, அநேக காரியங்களை இந்த தாழ்மையுள்ளவருக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை பார்க்குறோம். சங்கீதலின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தோம் தாழ்மையிலவனை நோக்கி பார்க்கிறாரா? ஆமென். நம் ஆண்டவருக்கு வான சிங்காசனம் பூமி பாதபடி, வானத்திற்கும் பூமிக்கும் பெரிய ஆண்டவர் அவர். 30 முக்கோடி தேவர்களுக்கு மேலா உயர்ந்தவர். பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தோம் தாழ்மையிலவனை நோக்கி பார்க்கிறாரா? அல்லேலூயா. அதனால தான் அவர் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினர் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அந்த தாழ்மையின் கோலத்தை எடுத்தார் அல்லவா? அப்போது உன்னதமான உயரமும் உன்னதமான தேவனே, ஆண்டவரே அவர் உயர்ந்தவராக இருந்து தாழ்மையில நோக்கி பார்க்கும்போது நாம் நம்மை தாழ்த்த வேண்டுமா இல்லைங்களா? தேவ பிள்ளையில நம்மை தாழ்த்தும் போது ஆமேன், நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஆண்டவரே தாழ்மையிலவனை நோக்கி பார்க்குறாரா? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, நீங்கள் உயர்த்தப்படணுமா, அப்போ நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி மனிதருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கும் போது சாலமோன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமே, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாராம். தேவ பிள்ளையில காலைதோறும் அவர் கிருபைகள் புதுசாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய புது புது கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம தாழ்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில அவர் மரண பரியந்தம் தாழ்த்தினார். இப்போ ஆண்டவர் தான் நம்மளுக்கு அடிச்சுவடைகள் வைத்து போயிருக்கிறார். ஆண்டவர் தான் ரோல் மாடல். அப்போ ஆண்டவரே தன்னை தாழ்த்தும் போது நம்ம ஏன் தாழ்த்தக்கூடாது? உங்களுக்கு இருக்கிற மேட்டிமை, பெருமை, படிப்பை குறித்து, அந்தஸ்தை குறித்து, அழகை குறித்து தேவப்பிள்ளை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீதிமொழியில் 22:4 கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவன். எதுக்கு தெரியுமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும். அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நீங்கள் மேன்மையாக இருக்கணுமா, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவன் வளர்ந்து கொண்டே இருக்கணுமா, தேவ பிள்ளை அந்த நித்திய ஜீவன் அடையணுமா, அப்போ முதலாவது நம்ம தாழ்த்தி தேவனுக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அப்போ உங்களை தாழ்த்துங்க, எல்லா காரியம் தாழ்மையை நடந்து கொள்ளுங்க. அப்படின்னா என்னை தாழ்த்துனா என்னை மதிக்க மாட்டாங்களே. ஒரு உலகம் மனுஷங்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ, பரலோகம் உங்களை கனம் பண்ணும், ஆண்டவங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆமே, நன்றே, உமக்கு நன்றி அப்பா. அன்றே இந்த வேலையில் கூட ஒரு விஷயம் கூட எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரை, நீர் உயர்ந்தவராக இருந்தோம், நீர் தாழ்த்தினீர் அல்லவா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கிற பெருமைகள், மேட்டுமைகள், ஆண்டவரே உயர்வான எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எடுத்து போட்டு தாழ்த்தி ஆண்டவரே தாழ்மையாய் நடந்து கொள்ள கர்த்தருக்குள்ளே தாழ்த்த நீங்கள் உதவி செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். நீ கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நிறுத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். நீங்கள் உங்களை தாழ்த்துங்க, அவர் உங்களை உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.